ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் முன்னாடி ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. எப்படின்னா அக்காவை 3 நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஆஸ்பத்திரியில். எதுக்குன்னு சொல்லு. வயிறு வலி. அக்காவுக்கு ரொம்ப வயிறு வலிச்சிட்டு, குறுக்கு வலிச்சிட்டு, வாந்தி அதிகமாகிட்டு, பார்த்திங்கன்னா 6 மாதம் நாங்கள் இப்போ தான் வளகாப்பு வச்சுருக்கோம். ஸோ 3 நாள் முன்னாடி ரொம்ப வயிறு வலி, வேறு எல்லா வலியும் வந்துட்டு. ஸோ ஆஸ்பத்திரியில் வச்சு இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை. ஸோ இன்றைக்கி தான் காலையில் வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். உள்ளே விட மாட்டேக்காங்க யாரையும். என்ன சொல்கிறேன்? யாரையுமே உள்ள விட மாட்டேக்காங்க. 3 நாள் ஒத்தையில் தான் இருந்த ஆஸ்பத்திரியில். ஆனால் எங்கள் அம்மானா போய்க்கிடலாம். ஆனால் ஜென்ஸுக்கு சுத்தமாக அலவுடு கிடையாது. அது வந்து டைமிங், குறிப்பிட்ட டைமிங் வச்சுருக்காங்க. 4 மணிலேருந்து 6 மணி, அதுக்குள்ளே தான் போய்க்கிடலாம். எங்கள் அம்மாவும் அப்படி தான். ஆனால் ஜென்ஸுக்கு அலவுடே கிடையாது. அது வந்து ஒன்லி பேர்களாக தான் பார்ப்பாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில். ஸோ அங்கே உள்ளே விட மாட்டேக்காங்க. ரொம்ப கஷ்டம். 3 நாள் எப்படி தான் இவ இருந்தாலும் அங்கே அது ஹிந்தி தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஹிந்தி தெரியாது தான் பெரிய பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அதுதான் எங்கிட்டே அதான் சொன்னாங்க, அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. ஹிந்தி என்ன தெரியும் அவளுக்கு வந்து தமிழ் தானே. அங்கே தமிழ் யாரும் கிடையாது ஆஸ்பத்திரியில். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னது அப்படின்னா ஹிந்தியில் வந்து பேசுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வேறு ஊசி மட்டும் போடுவாங்க, நைட்டும் காலையிலையும் ஊசி போட்டாங்க. குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. வாந்தி ரொம்ப ஆகிட்டு, வாந்தி வேறு வயிற்று வலி. ஸோ அதுதான் நாங்கள் போய் அட்மிட் பண்ணிட்டோம். அவங்க அட்மிட் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்கள் போய் அட்மிட் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா பார்க்காங்கண்ணே. எவ்வளோ ப்ரைவேட்டில் பார்க்கல, ஆனால் கவர்மெண்ட்டில் நல்லா பார்க்காங்க. இன்னும் 3 டேஸில் ஊருக்கு போயிடுவா. வெள்ளிக்கிழமை வளகாப்பு, சனிக்கிழமை ட்ரெயின் நைட்டு ஊருக்கு போயிடுவா. ஸோ இனிமேல் அங்கே தான் போய் டெலிவரி பண்ண போகிறா. ஊரில் கவர்மெண்ட்டில் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் கூட வந்து பகலில் ஃபுல்லாக அத்தை இருந்தாங்க. அதுவுமே சில டைம் உட்காரதான் விடுவாங்க. அவங்களையும் படுக்க விட மாட்டாங்க, எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. பேஷண்ட்டு மட்டும்தான் படுக்கணும், என்னன்னாலும் செய்யலாம். அப்புறம் மற்ற யாருக்குமே அலோட்டு கிடையாது. எங்கள் அம்மா கொஞ்சம் படுத்தானாலும் எந்திரிச்சு வெளியே போய் சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட்டில் அது ஒன்று கிட்ட யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பேர்கள் ஆஸ்பத்திரினாலும் அப்படி இருக்கு. ஏன்னா கிட்ட வந்து யாரும் இருக்கக்கூடாது. வந்து அவங்களுக்கு காற்று அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டும் எங்களை இருக்க விடலை. நாங்கள் சொன்னோம், ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவளுக்கு ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்கள் இருக்கோம் சொன்னாங்க. வேண்டாம், நாங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவோம், வேறு ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா கை காமி, கை அங்கே எப்படி இருக்குன்னு. கை ஊசி போட்ட கொஞ்சம் தெரியும். காமி இங்கே இருப்பாருங்க, கிளியராக தெரியாதுண்டா. ஊசி போட்டது கை ரொம்ப வலிக்கு. அவனுக்கு நல்லா தான் பார்க்காங்க. வேறு அங்கே டைம் டு டைம் சாப்பாடு கொடுக்காங்க. ஆனால் இவன் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டே ஒரு வாட்டியாவது. டைம் டு டைம் சாப்பாடு பண்ணாலும் அவங்களுக்கு செட் ஆகுது. வீட்டில் தான் நாங்கள் கொண்டு போய் டெய்லி காலையில் சாப்பாடு கொண்டு நாங்கள் வந்து கொடுப்போம். டெய்லி காலையில் நாஸ்டா, இட்லி, இல்லைன்னா உளுந்த கஞ்சி, வேறு ரைஸு, வேறு பருப்பு குழம்பு, இல்லைன்னா ரசம். ஒரு நாளைக்கு நாங்கள் அப்படி காலையில் பொங்கி வந்து நைட்டு வேறு வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊருக்கு போக போகிறேன் இன்னும் 2 நாளில். என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. 3 நாள் எனக்கு இருக்க முடியல வீட்டில். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வீட்டு ரொம்ப வெளிச்சோண்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேம்மா, இவ இல்லாமல் நல்லாவே இல்லை. இவன் ஊரில் போய் 6 மாதம் இருப்பாள். நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்க மாட்டேக்கா. ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பெரிய பயம் உனக்கு? ஹிந்தி தெரிய மாட்டேக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. யாரையும் உள்ளேயும் விட மாட்டேக்காங்க. ஊரில் விட மாட்டாங்கண்ணே. ஊரில் எனக்கு தமிழ் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே ஹிந்தி தெரிய மாட்டேக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. ஒருத்தங்க கூட தமிழ் பேஷண்ட்டு கிடையாது. ஆனால் வாராங்க தமிழ் பேஷண்ட். நாங்கள் செக்கப்புக்கு போகும்போது வந்தாங்களே, பேசினாங்களே நம்மகிட்ட. 2-3 அக்கா பேசினாங்க. அவங்களும் 2-3 பேர் ஊரில் தான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செக்கப்புக்கு இங்கே நல்லா பார்க்காங்க, பரவாயில்லாமல் பார்க்காங்க. இப்போ ஊரில் யாருக்கும் வந்து யாருக்கும் தெரியல. ஸோ அவங்க ஊரில் தான் பார்ப்பாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது, அங்கே தான் வந்து பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இன்னும் 3 நாள் தான் இங்கே இருப்பா. சாரி 2 நாள் தான், இன்னைக்கு நாளைக்கு. அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் போட்டு இன்னும் கிளம்பிடுவா. வேறு என்ன செய்ய, நல்ல மேலே பிள்ளை பெற்றுட்டு வந்தால் சரி. என்ன அப்படியே 6 மாதம் ஆயிரும்ல எனக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் நான் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டு அதுக்கு நான் ஆஃபீஸில் இப்போ ரீச் ஆகும்போது எனக்கு ஃபோன் வருது. என்னென்னா இவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்கு அழுதுட்டா, என்கிட்ட ஃபோன்லேயே அழுதுட்டா. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு என்ன செய்யணும்னு தெரில. எங்கள் அம்மா வேறு இவன் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப அழுதுட்டு இருக்கா. எங்கள் அம்மா தான் என்கிட்ட பேசினாங்க. அவள் அழுகுறா, என்னாச்சு வயிறு வலிக்குன்னு சொல்கிறா ரொம்ப. ஸோ நான் என்னாச்சு எனக்கு ஒன்றுமே மைண்டே ஓடலை. என்னாச்சு எனக்கு ஒன்றுமே தெரியும். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா நான் வரேன், நீங்கள் வந்து அவளை போய் எங்கே நம்ம செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் அங்கே போய் அவளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அவளை காமிங்கன்னு. ஸோ எங்கள் அம்மா வந்து கிளம்புனாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா வந்து வண்டி புக் பண்ண சொன்னால் நான் வண்டி புக்கே ஆகலை. வேறு எங்கள் அம்மா டாக்ஸிக்காக நின்றுருக்காங்க. டாக்ஸி எங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸி தான். ஸோ எங்கள் அம்மா டாக்ஸிக்காக நின்று. டிராஃபிக் இங்கெல்லாம் ரொம்ப இருக்கும். ஒரு அவசரம்னாலும் 108 கூட போகிறதுக்கு வழி இருக்காது, அப்படி ரொம்ப டிராஃபிக்காக. ஸோ எங்கள் அம்மா டாக்ஸிக்காக நிற்க. நான் வண்டி வர புக் பண்ணேன், வண்டி கூட புக் ஆகலை. ஆஃபீஸில் இருந்தேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு என்ன சொன்னு எனக்கே தெரில. ஸோ எங்கள் அம்மா அவளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது, யாரும் ப்ரெக்னென்சி. ஸோ என்ன செய்ய, வேறு ஆப்ஷன் இல்லை. பஸ்ஸில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் அவளை ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க பேசினாங்க என்ன ஆகுதுன்னு. சொன்னால் வயிறு வலிக்கு ரொம்ப. ஸோ அவங்க வந்து அட்மிட் பண்ண டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அட்மிட் அவள் என்ன அழுதுருக்கா தெரியுமா? ஏன் அழுதா அன்றைக்கி? அவ்வளோ பயந்துட்டேன். டெலிவரி வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்களா, அவ்வளோ அழுதா. நான் ஆஃபீஸில் இருந்தேன், எங்கள் அம்மா தான் அவ்வளோ அழுதா. எனக்கு ஃபோனில் சத்தம் கேட்கு, அவ்வளோ அழுகுறா. அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ அழுதா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டுறோம். அவங்க இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளோ சும்மா விளாடுறாங்க இவ்வளோ அழுவாத சொல்ல நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன், சும்மா விளாடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா உள்ளே விடலை. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்லணும்னு எனக்கே தெரில, உள்ளே விடலை, என்னே விடலை. ஸோ 4 மணிக்கு அப்புறம் தான் நான் அங்கே போய் இவ்வளோ பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஏறி இருந்துச்சு, ஒரு 2 குளுக்கோஸ் ஏறி இருந்துச்சு. வேறு நரம்புல ஊசி போட்டாங்களோ, நரம்பு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் கொஞ்சம் பரவாயில்ல, சாயங்காலம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சோறு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி போய் ஒரு 8 மணிக்கு வந்து திருப்பி சோறு பண்ணி நாங்கள் இவளுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இருந்துட்டு ஒரு 10 மணிக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு. 11 மணிக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு வர இப்படியே 11:30 ஆகிட்டு. அங்கே எங்களை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எங்களை அங்கே இருக்கவே விடலை. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம்ல, யாரும் இல்லாமல் வந்து. நான் மட்டும்தான் தமிழ், மற்ற எல்லாருமே ஹிந்தி. அம்மா எல்லாம் பழகி கொடும்ல. எல்லாம் அப்போ ஊர்லேயே அப்படி தான் வருவாங்க. எங்களை தொட்டி ஊரில் விடுவாங்க. ஊரில் தமிழ் தெரியும், ம், யாருக்கு தெரியாட்டாலும் பக்கத்தில் பேஷண்ட் இருப்பாங்க, தமிழ் எதுவும் தெரியும். இந்த தமிழே தெரியாது அவங்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு வந்து அடிக்கடி வந்து செக்கப்லாம் பண்ணினாங்க. ஊசியும் போடுவாங்க, காலையில் 1 நைட்டு 1 அப்படி ஊசியும் போடுவாங்க. ஊசி நரம்பூசி போட்டாங்க, ரொம்ப வலிக்கும் அது. நரம்பூசியெல்லாம் ரொம்ப வலிக்கும் தெரியும், எனக்கும் ஒரு டைம் ஆயிருக்கு அப்படி. நரம்பூசி டைரெக்டாக உள்ள எப்போ என்ன வலிக்கும் நரம்பூசி. வேறு சிஸ்டர் மாதிரிலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவெல்லாம் ஏதோ வேணும்னா அடிக்கடி வந்து கேட்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியாது, இப்படி ஆக்ஷனில் காமிப்பாங்க. சோறு வேணும், சோறு அடுத்தானே சோறு வேணும், காப்பி என்ன காப்பின்னு சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியே டெலிவரிக்கு ஊருக்கு தான் போக போகிறா. இப்போ நம்ம சேனலில் வீடியோ வரோமா இல்லை என்னன்னு தெரியல மக்களே. ஏன்னா ஊருக்கு போகிறா. எங்களுக்கு சோஷியல் மீடியா ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கு வீடியோ போடாதீங்க. ஸோ நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், நாங்கள் வீடியோஸ் போடாட்டா வேண்டாமான்னு பார்ப்போம். முன்னாடி என்ன நடக்குன்னு. ரொம்ப ப்ரெஷரைஸ் வருதுக்கு இனிமேல் வீடியோ போடாதீங்க, அப்படி இருக்குது உங்கள் வீடியோ இப்படி இருக்குது. நாங்கள் அதான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது வீடியோ, என்ன செய்ய எங்களுக்கே தெரியலை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாங்கள் வீடியோ போடணுமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடவா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. எங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல. ஸோ உங்கள் டிசிஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப சோஷியல் மீடியாவில் இதாக வருதுக்கு வீடியோ போடாதீங்க, அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு. ஸோ உங்கள் டிசிஷன் நீங்கள் சொல்லுங்கள். மைண்டில் கொலப்படி வாட்டிட்டு கிடக்குன்னா நம்ம 2 இருக்கோம். என்ன தான் நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிறோமோ என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
எப்படி லைஃப் போதோ அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பவும் சில சில காரணங்கள் வருது. அதை வந்து நம்ம அது மூட் ஆஃப் ஆக்கிடுது. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனாலும் அதை வந்து நம்மளை மூட் ஆஃப் ஆக்கிடுதுன்னா என்ன சொல்கிற? சந்தோஷமாக இருக்கணும் தான் பார்ப்போம். சின்ன சின்ன இது வரும்போது அது வந்து நம்ம மைண்டே சேஞ்ச் பண்ணிடுது. என்ன பண்ண போகிறோமோ, எப்படி இருக்க போகிறோமோ எல்லாம் நினச்சி பார்த்தானா அது ரொம்ப மைண்டே இதாகிடுது. அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. எப்படி வாழ்க்கை போது அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன இது சொல்கிறீங்க? ஃப்யூச்சரெல்லாம் எப்படி தான் போக போதோ எனக்கு இப்போவுமே டென்ஷன் ஆகிட்டேன்னா ஃப்யூச்சரெல்லாம் எப்படி போக போதோ. உங்கள் தாட்ஸை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்ஸில். என்ன செய்யணும், வீடியோ போடட்டா வேண்டாமா, உங்கள் டிசிஷன் சொல்லுங்கள். ஸோ அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வேறு எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. நாங்கள் வந்து பெரிய யூடியூபராக ஆகணும். கப்பல்ஸ் வீடியோ நாங்கள் வந்து பெரிய இன்ஸ்டாவில் சரி யூடியூப்பில் சரி அப்படி நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. நீங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ நாங்கள் அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். வீடியோ போடாதீங்கன்னு சொன்னோன்னா அது உங்கள் தாட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கும் ரிப்ளை கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. நாங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். எங்களுக்கு ஒரு கனவு. இவளுக்கு ஒரு கனவு. உனக்கு கனவு தானே? எனக்கு டிவியில் போகணும். டிவிலையா? டிவியில் எங்கே போகணும்? டிவியில் நான் சொல்கிறேன் இவ கனவு என்னென்ன. டிவியில் ஜீ தமிழில் இவளுக்கு பாட்டு பாட போகணும். இதுதான் இவ கனவு. எனக்கு தெரியும், சொல்லியிருக்கா. மேரேஜுக்கு முன்னாடி என்ன கண்டிப்பாக நான் உன்னை ஒரு நாள் நான் உன்னை ஆக்குறேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இவனுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னு யோசிச்சு சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியும், இப்போ சொல்லுவா பாருங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னு நீ யோசிச்ச சொல்லு. இந்த மாதிரி வீடியோ பண்ணி பாட்டு படித்து இது டிவியில் போகிறதுக்கு ஆசை. இவளுக்கு வந்து யார் ரீல்ஸ் எடுக்காங்களோ, மத்தலப் எப்படி நாங்கள் வீடியோஸ் எடுக்கோமோ அப்படி கப்பல்ஸ் வீடியோ வந்து ரொம்ப கப்பல்ஸ் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்க அம்மாட்டே அவங்க சொல்லியிருக்காங்க, ஏம்மா எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை லைஃப்பில் வரணும். ஸோ அவளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை. நான் எங்கள் அம்மாட்டே சொல்லுவேன், அம்மா என்னை டிவியில் கொண்டு விடுமா, நான் போகிறேன், நாடகத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லுவேன். நாடகம் பார்த்தாங்கன்னா நாடகத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லுவேன். நான் இவ்வளோ சொன்னேன், நீ கண்டிப்பாக இல்லை ஒரு நாள் நான் உன்னை ஆக்குவேன், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நீ டிவியில் என்ன ஒரு நாள் நம்மளே எல்லோரும் ஸ்க்ரீனில் நம்மளை பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்மளை எல்லோரும் ஒரு நாள் ஸ்க்ரீனில் பார்த்து நீ கவலையே படாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்க. மக்களை சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி நாங்கள் வளர்ந்துட்டே போவோம். இதுதான் எங்களோட ஸ்டோரி. அவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சா. நானும் எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் வேணும், எனக்கு என் கூட சேர்ந்து வீடியோ நடிக்க வேணும். ஏன்னா என்னோட கனவு 6 வருஷம் 7 வருஷம் கனவு மக்களே. யாருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் கையோட போயிட்டு, உனக்கு தெரியும்ல, உங்களுக்கும் தெரியும், யாருக்குன்னு யூடியூப் சேனல் எங்களுக்கு போயிட்டு அதில் 7000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அந்த யூடியூப் சேனல் என்னாச்சு எங்களுக்கே தெரில. அதில் நல்லா வியூஸ் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன தான் பண்ணாலும் எனக்கே தெரில. வீடியோஸில் வியூஸ் போச்சு, எல்லாம் போச்சு, சேனலே போய்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் எங்களோட கனவு. அது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய் ஃப்ரம் எங்கள் லட்சியம் உங்கள் கையில். அதுக்கப்புறம் வெற்றி பெறும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும். வெற்றி வரும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம். சரி, உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.